தமிழ்நாடு அரசினுடைய 2025, 26ஆம் ஆண்டினுடைய வரவு செலவு திட்டத்தை பார்த்தேன், பாராட்டுகிறேன். முதல்ல பாராட்ட வேண்டியது நிதி மேலாண்மை, பிஸ்கல் மேனேஜ்மெண்ட். தமிழ்நாடு அரசினுடைய மொத்த கடன் 9,30,00,000 9,30,30,000 கோடி. 9,30,30,000 கோடி. இது தமிழ்நாடுனுடைய மொத்த உற்பத்தின்னு பார்த்தா 3% அடங்கும். 3% நிதி பற்றாக்குறையை அடக்கியது பாராட்டுக்குரியது. நினைவிலே கொள்ள வேண்டும், மத்திய அரசினுடைய நிதி பற்றாக்குறை 4.1%. தமிழ்நாடு அரசினுடைய நிதி பற்றாக்குறை 3%. 3%க்குள்ள அதை குறைத்ததை பாராட்டுகிறேன். அதே நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழக அரசு பொறுப்பேற்ற போது வருவாய் பற்றாக்குறை அதிமுக அரசினுடைய இறுதி ஆண்டுல 2020-21 வருவாய் பற்றாக்குறை 62,326 கோடி. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இறுதி ஆண்டுல 41,635 கோடியாக குறையும். ஆக வருவாய் பற்றாக்குறையை ஏறத்தாழ 21,000 கோடி குறைத்ததை பாராட்டுகிறேன். ஆக மொத்தத்தில் நிதி மேலாண்மை சிறப்பாக இருக்கிறது. இரண்டாவது அம்சம், 25-26 அரசின் சார்பிலே முதலீடு 57,231 கோடி ரூபாய். இது நடப்பாண்டை விட 22.4% அதிகம். முதலீடு செலவு பழைய ஆண்டை விட, கடந்த ஆண்டை விட அடுத்த ஆண்டுல 22.4% கூட்டியிருப்பதை பாராட்டுகிறேன். முதலீடு செலவு தான், எவ்வளவு பணம் முதலீடுகிறோமோ அந்த அளவுக்கு தான் வளர்ச்சி இருக்கும். தமிழ்நாடு பொருளாதாரம் 8% வளர்ச்சியை அடைவதாக ஆய்வறிக்கை சொல்கிறது. அதற்கு 57,231 கோடி முதலீடு செய்ய போவதாக சொல்லியிருக்கிறார்கள் நிதியமைச்சரும் முதலமைச்சரும். அதற்காகவும் பாராட்டுகிறேன். ஆனால் ஒரு பொருளை நான் குறிப்பிட விரும்புகிறேன். முதலீடு செய்வது சரிதான், சாலைகள் போடுவது, திட்டங்களை நிறைவேற்றுவது, வீடுகளை கட்டுவதெல்லாம் நல்லதுதான். ஆனால் தரத்தையும் பார்க்க வேண்டும். பல இடங்கள்ல தரமாக இருக்கிறது, சில இடங்களில் தரம் குறைந்திருக்கிறது. முதலீடு மட்டும் போதாது, முதலீடு எண்ணிக்கை மட்டும் போதாது, தரமும் கவனமாக இருக்க வேண்டும் என்று தமிழ்நாடு அரசை கேட்டுக்கொள்கிறேன். மொத்த செலவை எப்படி பல்வேறு துறைகளுக்கு பிரித்திருக்கிறார்கள் என்று பார்த்தேன். கல்வித்துறைக்கு 55,210 கோடி. கல்விக்கு தான் முதலிடம். கல்விக்கு தான் ஒவ்வொரு வரவு செலவு திட்டத்திலையும் ஒவ்வொரு பட்ஜெட்லையும் முதலிடம் தர வேண்டும் என்று நான் பல ஆண்டுகளாக வலியுறுத்தி வருகிறேன். அந்த வகையில 55,210 கோடி ரூபாய் 25-26ஆம் ஆண்டுல கல்விக்காக ஒதுக்கியதை நான் பாராட்டுகிறேன். சுகாதாரத்துறைக்கு 21,906 கோடி. 21,906 கோடி.
சமூக நலன் திட்டங்களுக்கு 8,597 கோடி. தலித் மக்கள், மலைவாழ் மக்களுக்கு 3,924 கோடி. இதெல்லாம் கணிசமான ஒதுக்கீடுகள். இந்த திட்டங்களை செம்மையாக நிறைவேற்ற வேண்டும். தமிழ்நாட்டில் அர்பனைசேஷன் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. நகர்ப்புறத்தில் பல மக்கள் குடியேறுகிறார். அது இயற்கை, அதை தவிர்க்க முடியாது. வளர்ந்த நாடுகளில் எல்லாம் கிராமத்தினுடைய மக்கள் சதவீதம் குறைந்து நகர்ப்புறங்களில் மக்கள் சதவீதம் அதிகரிப்பது என்பது இயற்கை. அந்த வகையில் தமிழ்நாட்டில் நகர்ப்புற மேம்பாட்டுக்கு 34,396 கோடி, ஊரக வளர்ச்சிக்கு 29,465 கோடியும் ஒதுக்கி இருக்கிறார்கள். ரெண்டையும் சேர்த்தா ஏறத்தாழ 65,000 கோடி ரூபாய் ஊரகத்தில் நகர்ப்புறங்களில் கட்டமைப்புக்காக செலவழிக்க போகிறார்கள். அதையும் பாராட்டுகிறேன். குறு சிறு தொழில்களை ஊக்குவிப்பதற்காக வங்கிகள் மூலமாக 25-26ஆம் ஆண்டுல 2,25,000 கோடி கடன் தர ஏற்பாடு செய்திருப்பதாக சொல்கிறார்கள். அந்த கடனை தர வேண்டும். வங்கிகள் இழுத்தடிப்பார்கள். ஆனால் 2 மாதத்துக்கு ஒரு முறை, 3 மாதத்துக்கு